என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா. கண்ணாரமுதக்கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி போற்றி. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா. பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய மாதனே அம்பலவானனே, ஆடிய மாதனே அம்பலவானனே. நாட கருணையை ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேன்.
என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பனல்லவா 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 என்னப்பனல்லவா.
கற்றாருக்கு சென்றவர்களெல்லாம் சிறப்பு. அந்த மாதிரி படித்தவங்க எல்லா இடத்துலையுமே எந்த வயதிலுமே சிறப்பு தான். அதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷனோட மிகப்பெரிய ஹைலைட் தான் பாருங்க, எல்லாமே அவங்கதான். அவர் ஆனவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஆர் சுகுமார், ரிட்டையர்ட் தலைமை ஆசிரியர், ஏஇஓ அப்ராபட், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். நம்முடைய சமுதாயத்திலே ஏஇஓ லெவலில் உயர்ந்தவர் பாருங்க, அவர்தான். கல்வியில தெரிந்தவர். இப்போ முன்னாடி வர கை தட்டுங்க, ஸ்டூடெண்ட் நல்லா தட்டுங்க. இந்த வயசுல உங்களை பாராட்டுறதுக்காக எவ்வளவு தூரத்துக்கு வராது. இந்த ராஜ்குமார் ரிட்டையர்ட் தலைமை ஆசிரியர் ஏஇஓ பாருங்க, அப்ராபட். அடுத்ததாக சென்னிமலை ரிட்டையர்ட் டீச்சர். முதல் முறையா நம்மளை நாடி வந்திருக்காங்க. நான் போய் கேட்டோம், உடனே வந்திருக்காரு, வரேன்னு சொன்னாரு. அதன் பிறகு நேற்று இரவே வந்துட்டாரு. சார் மிஸ்டர் ஜி ஈஸ்வரமூர்த்தி சென்னிமலை, ப்ளீஸ் வெல்கம் சார். எல்லாம் கை தட்டுங்க. ஒரு பாராட்டுக்காக ரொம்ப தூரத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க நல்லா பார்த்து அனுப்புங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். அவர் மேலே ஸ்டூடெண்ட் கை தட்டிதான், அதுதான் அவர் தர ரெஸ்பெக்ட். அவர் தான் இந்த மாதிரி ஒரு 1,00,000 ஸ்டூடெண்ட் தெரியும் உங்களுக்கு நல்லா. Next our honorable chief guest, அம்மாப்பேட்டை. அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி ஒரு கோயில் தனியா நடத்தி வராது. அந்த சமுதாயத்தை ஈஸ்வரனுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர் மிஸ்டர் டி சேகர். ஆயுத உதவியாளர், அரசு மேல்நிலைப் பள்ளி, அம்மாப்பேட்டை, ஈரோடு. ஈரோட்டுக்கு உங்களை பாடத்துக்காக வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியின் முதல் பத்திரிகை வாங்க முதல் நபர் இவர்தான். இவர்கிட்ட தான் ஈஸ்வரன் கோயில பத்திரிகை வச்சு நான் வாங்கிட்டோம். படிப்பு பாருங்க, இதான் படிப்பு. இந்த படிப்பு கையில் எண்ணிக்கவே இருக்கணும். கை தட்டுங்க, வெல்கம் பண்ணுங்க. உங்களை பாராட்டுக்கா ரொம்ப தூரத்துக்கு வராங்க. அண்டு ஏற்கனவே தெரியும், நிறைய ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட ரெகுலரா வரவங்க நம்மளுடைய டீச்சர் சொசைட்டி ஆஃபீஸர் எல்லாருக்குமே தெரியும். மிஸ்டர் கார்த்தி தலைமை ஆசிரியர், அரசு தொடக்கப்பள்ளி, தந்தாமே. பாருங்க, கை தட்டுங்க. வாத்தியாருக்கு கொடுக்குற மாதிரி அவருடைய பிரதர் மிஸ்டர் சுகுமார் சார் உட்காந்துருக்காரு. அடுத்து அவங்க சிஸ்டர் வராங்க. இவங்க நிறைய ஃபங்க்ஷன்ல பார்ப்பீங்க. எஜுகேஷன் ஃபங்க்ஷனுக்காக உங்களை பாராட்டுறதுக்காக வராங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. நல்லா வெல்கம் பண்ணுங்க. இன்னும் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கலாம்னு தோல் போனாச்சு. பண்ணுங்க, வாங்க, உங்களை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க. டீச்சர் எப்படி கையெழுத்த சென்னிமலை மிஸ்டர் டி.வி.கே.எஸ். சரவணகுமார் தலைமை ஆசிரியர். பாருங்க, சென்னிமலைக்கு வந்திருக்காங்க. உங்களை பாராட்டுறதுக்காக கை தட்டுங்க. நல்லா கிளாஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் அவங்க கையால சீட்டு வாங்குறதுக்கு எத்தனை பேர் உருவாக்கியிருப்பாங்க பாருங்க. எடுத்தவங்க எக்ஸாம் ஆகல, படிப்படியாக தான் ஆகுங்க. எத்தனை பேர் செஞ்சுருப்பாங்க. கை தட்டுங்க விஸ்வாசத்துக்கு. Honorable Speaker Mr. S. சுரேஷ் குமார். இவரோட படிப்பு மட்டும் படிக்கிற பாருங்க. BBS, MBA, Education, MPhil and Diploma in Yoga. உடற்கல்வி இயக்குனர், Physical Director, வேலம்மாள் வித்யாலயா, திருநெல்வேலி. எவ்வளவு பெரிய போஸ்டிங் பாருங்க. The private company is the Director of Physical. இதெல்லாம் சாதாரண மேட்சே பண்றதில்ல.
Chief guest, teacher, Tivalu, Mrs. Mala, your advocate and teacher. நம்மளுடைய கௌரவ விஜயன் அவர்களுடைய மகள் என்னுடைய தம்பியோட வைஃப். இந்த advocate, teacher advocate. Honorable Chief Guest, lead to the teacher, Mrs. Kanimudi. நீங்க வீட்டு வாங்க கையில பரவாயில்லையா? பாருங்க, டீச்சர் பாருங்க, எப்படி இருக்காங்க பாருங்க. தகவல் கிடைக்கல. தகவல் சரியா கிடைக்காதனால தான் இவங்களை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் திருநெல்வேலி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க திரும்பவும் நான் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்கள உங்களுடைய முன்னிலையில அவங்கள வெல்கம் பண்றேன். சென்னிமலை திருமதி ராஜேஸ்வரி கல்வி ஆசிரியர் வெல்கம் பண்ணுங்க. கை தட்டுங்க. என்னால சரியான தகவல் இல்லை, அதனால உங்களை நோட்டீஸ் பண்ண முடியாது. பாருங்க, கை தட்டி நம்ம எங்க இருக்கு எவ்வளவு பெரிய பாருங்க, எங்களுக்கு வர மாட்டாங்க. பாருங்க, விபத்து ஏற்பட்டு அவங்களால இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல. இருந்தாலும் அவங்க வந்ததாக நாங்க நினைக்கிறோம். ஆவடி மிஸ்ஸஸ் பரமதி அப்ப இதுதான் கண்டிப்பா வந்திருக்காங்க. ஆனா அவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அவங்க நல்லபடியா உடம்பு நிலை சரியாகி அவங்க வீட்டுக்கு வரதுக்கு நம்ம எல்லாரும் கடவுளை பிரார்த்திப்போம். இப்போ நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. இவங்க தான் நீங்க பார்க்கிற அவர் ஆனரபிள் எஜுகேஷன் சீஃப் கெஸ்ட். இவங்க தான் உங்களை வாழ்த்த போறாங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு பக்கபலமா நீங்க எல்லாரும் இருக்கீங்க. சில குறிப்பிட்டு இருக்கீங்க, அவங்க இங்க இருப்பீங்க. அவங்க எங்களுடைய ஸ்பான்சர் சீஃப் கெஸ்ட் திருவள்ளூர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜாமணி ராஜகாந்த குடும்பத்தார். மேல வாங்க. போறேன், நான் பெருமா நடக்கும் போது பாட்டி கட்டிட்டீங்களே. நான் பாரு பாரு. போறேன், கை தட்டுங்க. கை தட்டுங்க. முன்னாள் தலைவர் அவருடைய wife. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆர் சுவாமி ஹேமாவதி குடும்பத்தார். அவங்க யாராவது இருந்தாலும் வந்தா சந்தோஷமாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திருத்தணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வி ஆர் தேசன் குடும்பத்தார். தேசன் குடும்பத்தார் வாங்க, டைம் இல்லை. மிஸ்டரா சரி வராங்க, வரியா வாங்க. ஒருத்தர் 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 சரி வாங்க, ரெண்டு பேரும் வாங்க, ஓடி வாங்க. குடும்பத்தை வந்து கம்மியில் வாங்க. வாங்க வாங்க. ராமமங்கலம் ஆர் வெங்கடேச குடும்பத்தார். மாமா கை தட்டுங்க மாமாக்கு. மாமா நீங்க பாருங்க
சித்தூர் வீரபத்ர சுவாமி திருக்கோயில் தலைவர் சித்தூர் திரு அன்பிமணி வி கே மாதவன் வீரா குடும்பத்தார் அழைப்பை ஏற்பாடு சித்தூர் வி என் கோவர்தன மல்லிகா குடும்பத்தார் வாங்க சென்று பாட்டு கொடுங்க. இவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்காக மீனாயமாவதி வாங்க. ஃபேமிலியில இருந்தா அப்பா பசங்க வந்தா வாங்க. வாங்க வாங்க. சென்னை கொளத்தூர் வி என் குமார் கண்ணகி குடும்பத்தார் சார் மேடம் கைதட்டுமா நீங்க சீட்டு கைதட்ட மாட்டாங்க பரவாயில்லையா?
கண்ணனுக்கா ப்ளீஸ் கண்ணனுக்கா நீங்க சீட்டு வாங்குறவங்கலாம் கை தட்ட சொல்றாங்க பாருங்க பாருங்க சென்னிமலை மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் குமார் புனிதா வெல்கம் சார் ப்ளீஸ் சார் சென்னிமலை மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் குமார் புனிதா ப்ளீஸ் சார் கை தட்டுங்க உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்துக்கு வராங்க கை தட்டுங்க வையா புனிதா கையாவது சென்னிமலை வையா புனிதா ரொம்ப நாள் கை தட்டுங்க பாருங்க ரொம்ப MBA, ரிட்டையர்ட் தலைமை ஆசிரியர் and AEO
ஜங்கம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் நடக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி பரிசளிப்பு விழா மற்றும் ஊக்கப்படுத்தும் விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கும் போது இந்த நகரத்துடைய அத்தனை பேருடைய முயற்சியால வெகு சிறப்பாக 4வது ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமா ஒரே நிமிஷம் முடிச்சு போறேன். ஏன்னா பரிசு மாணவ பரிசு கூட முக்கியம். அதாவது கல்வி வந்து எல்லாருக்கும் முக்கியமானது. எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். நம்ம பூத்தொழில் ஒன்றும் எந்த தொழிலும் கிடையாது. இன்னைக்கு பூத்தொழில் எத்தனையோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அதனால ஆசைப்படி ஆசிரியப்படி அப்படின்றது கிடையாது. நாங்கள் வார்த்தையாகவே இருந்து அப்படியே வார்த்தையாகவே உதவி அளிக்கும். ஆனால் உண்மையே சொல்ல போனா இந்த திருவிழாவில் நம்முடைய சமுதாயத்துக்கு எத்தனையோ முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் கல்வினால படிக்கும். எல்லாரும் படிச்சு ஓரளவுக்கு நம்ம எந்த படிப்பு வந்தாலே அந்த தகுந்த ஆய்வு கொடுக்கும். அதனால இந்த எதிர்கால சந்ததியான மாணவ மாணவர்களுக்கு இந்த கட்டத்துல ஊக்குவிக்கிறது என்னுடைய ரொம்ப முயற்சி தெரிவித்துள்ளேன். எத்தனையோ சங்கத்தில இவங்க பண்ணுறத நான் பாராட்டு தெரிவித்துள்ளேன். வீடு என்னை அழைத்துவிட்டாங்க. நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி வணக்கம். திருவள்ளூருக்கு இந்த சங்கத்தில் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வைஃப்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நாங்கள் வாழ்த்த உடனே எல்லா நிகழ்ச்சியுமே வருவார். அவரை உங்களுடைய இதில் வெல்கம் பண்ணுறவங்க திருவள்ளூர் சம்பஸ்தான கைத்தட்டுங்க. ஒரு வெளியே பாருங்க. இதை கூப்பிட்டவொடனே கோவில் சொன்ன ஒரே கரெக்டாக பண்ணாங்க. பிரதர் வேற எதுவும் வாங்க. கோவில் வராங்க. அவருக்கு நினைவு பரிசாக நம்ம சட்டத்தின் கௌரவத்தில் ஜிபி நடராஜன் அவர்கள் கொடுப்பார். கை தட்டுங்க. நம்ம சமுதாயத்தில் நம்ம கூட்ட உடனே அவங்களுக்கு ஏறி வர படிக்கணும்னா மறுபேச்சே கிடையாது. கை தட்டுங்க. விழா கல்வி விழா ஒருங்கிணைப்பாளர் திரு
இதை பார்த்து நீங்கள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும். கோபத்தை முதலே விட வேண்டும். முதல்ல நாம இறக்க வேண்டும். நாம் எதுக்காக கொஞ்சம் சின்ன செகண்ட்ல நிறைய கோபத்தினால நிறைய வழிகளெல்லாம் வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம எந்த இடம் கோபப்பட்டாலும் அமைதியா இருந்துட்டா நல்லது நமக்கு. அப்புறம் இங்க 3ஆம் ஆண்டு முடிந்து 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முடிச்சுட்டு கருத்துக்களை சின்ன கருத்து ஒரே ஒரு கருத்து. நீங்க 17/2/2025 திருவள்ளூர்ல புத்தக திருவிழா நடந்தது. அந்த புத்தக திருவிழாவிலே ஒருத்தர் ஒரு கதை சொன்னார். ஒரு யானை நின்றுட்டு இருந்தது. ஒரு குலை யானையை பார்த்து அந்த திரும்பி அதை 9 12 வயசுல இருக்கு. அந்த பொண்ணு கதை எழுதுனா யானை பசியோடு நின்று கொண்டு இருந்தது அப்படின்னு. என்னவே இந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சது? நாம என்ன எழுதுவோம்? யானை நின்று கொண்டு இருக்கிறது, யானை தூக்கி கொண்டு இருக்கிறது. யானை பசியோடு நின்று கொண்டு இருக்கிறது. அடுத்தது அந்த கதையில அம்சம், இந்த யானை அங்க இருக்கிற சிங்கத்துக்கு எல்லாம் தெரியும். சிங்கம் ஏதோ ஒரு ஆலோசனை கேட்டா யானையை கேட்டுத ஏதோ ஒரு முடிவு எடுக்கும். அந்த யானைக்கு அங்க இருக்கிற காட்டோட எல்லா இடங்களையும் தெரியும். விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் தெரியும். ஒரு நாள் யானைக்கு பசிச்சது. அந்த பொண்ணு எழுதுறாருதான் இந்த பட்டு வயசு பொண்ணு. அது யானைக்கு பசிச்சது. இருட்டுல தூரத்துல ஒரு மரம் இருக்கு. அது மஞ்சளா இருக்கு. இது பசியா இருக்குது, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு அங்க போய் பார்த்து அந்த வாழை தாறு தெரிஞ்சுது. அந்த வாழை தாறு தெரிஞ்சுமே அது குடிச்சு எழுந்தோடனே இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? அந்த யானையை கட்டி எடுத்துட்டு போய் ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. அப்புறம் அந்த யானையை மனநல காப்பகத்துக்கு அனுப்பிச்சாங்க. இதனால அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, வயதான பிறகு தன்னுடைய அம்மா அப்பாக்களை விட்டு விடாதீர்கள், காப்பகத்திற்கு அனுப்பி விடாதீர்கள் அப்படின்னு கெஞ்சி கேட்டு ஒரு சிறுகதை எழுதியது. அருமையான கதை. திருவள்ளூர்ல 17/2/2025 அன்று நடந்த யூடியூப்ல பார்த்த அழகா ஒரே ஒரு சின்னது. நம்மால் முடியும், நம்புங்கள் என்ற நம்பிக்கையான சமுதாய மக்கள் மத்தியில் ஏற்படுவதே நமது அகில இந்திய ஜங்கம முன்னேற்ற சங்கத்தின் அடிப்படை நோக்கம். சிவனின் அம்சமாக சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரையும் வாசிகளான சங்கவர்கள் ஆதிகாலத்துக்கு சிவநெறியை
வேலை நம்ம ஆக வேண்டும் சமுதாய அம்மாப்பேட்டை திரு சேகர் ஐயா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நினைவு பரிசு வழங்குவார். தனித்து நடத்துறாரு, நம்முடைய சிவன் கோயில நடத்துறாரு. பார்த்துருப்பீங்க, அகோரையில் ஒரு குரூப் இருக்கும். சங்கம் சமுதாய மக்கள் முன்னேற்ற சங்கம் அனைத்து உறவினர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளது. ஜங்கம் சமுதாயம் பக்கமாக நாம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே நாம் உருவாக்கி இருந்தால் எத்தனையோ பேர் படித்திருக்கலாம், ஜாதியம் உருவாகி இருக்கலாம், குழந்தைகளுக்கும் வெவ்வேறும் வளர்ச்சிக்கு குழுவாக செயல்படுத்தலாம். ஆனால் அது இப்பொழுது கொஞ்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் படிக்காத காரணம் தவறாக நினைக்கிறோம். பெற்றோர்கள் காரணம் அவர்களுடைய தொழில். ஏற்கனவே அவனுடைய தொழில்கள் கூத்தொழில். அவர்கள் அங்கே இங்கேயும் போகிறது. குழந்தைகளை நீ எங்க பூவியலா பூவித்தா அப்படி அந்த ஒரு இதில் குழந்தைகளை நம்ம பூவிக்குவோம், காட்டுவோம். தக்காளி கூட கொஞ்சம் தாங்கும், பூ தாங்காது. அந்த பூ வளர்ந்து இருந்தால்தான் வீட்டினுடைய சூழ்நிலையை உருவாக்க முடியும். அவங்களுடைய வயிற்று கொண்டு போக செயலை எடுக்க முடியாது. குழந்தைகள் படிக்கிறதுலாமான்னு அது நாலு போக்குறது அப்படி இப்படியே வளர காரணம் தான் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும். இப்போ நாம எழுதினோம்னா அடுத்த இடம் அடுத்த பாருங்க பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லா பதவிகளும் வேணும் மேலே ஆசிரியர், அது எப்போ வக்கீல், கலெக்டரானமா இல்லை, டாக்டரானமா இல்லை, எதுவுமே பெரிய தொழிலுக்கு நாம் போகவே இல்லையே. அந்த பெரிய தொழிலுக்குள்ளேயே நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆசிரியர் என்ன காரணம்? இப்ப இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்ஜிஆர் டிடிசி, அதாவது பள்ளிக்கூடத்திலேயே டீச்சர்ஸ் சொன்னாங்க. அந்த டீச்சர்ஸ் 12ஆம் வகுப்பு முடிச்சுள்ள அடுத்த வருஷம் பாஸ் ஆனீங்க ஆசிரியர் கொடுப்பாங்க. அதில் பாஸ் ஆனீங்க டீச்சர் அது ஒரு காரணம். அது அவங்களுடைய ஆசிரியர். ஆனால் அது இப்போ அப்படியே அதுக்கு எத்தனையோ எத்தனையோ இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி போனாதான் ஒரு ஆசிரியரே ஆக முடியும், ஒரு கலெக்டரே ஆக முடியுமா? அதை நம்ம பெரிய தொழிலுக்கு தான் நாம செய்ய முடியுமா? எதுவுமே முடியாது. குழந்தைகள் நாம் வளர்க்கவே இல்லையே. நாம் குழந்தைகளை வளர்த்தீங்கன்னா தான் நாம் கொண்டு போக முடியும், நாம் தேவம் பண்ணிக்க முடியும். நாம் தொழிலே இருந்ததுனால அந்த குழந்தைகள் நீங்கள் பாதிப்பதில்லை. குழந்தைகளுக்கு தான் பெரியவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? உடனே மார்க்கெட் சொல்லணும், ஏற்காக்கா பூ வித்தா தான் நம்ம இன்னைக்கு எதுவும் வசதி இருக்கா பண்ணுறோம். அப்போ இல்லையே. அதனால பெற்றோர்கள் தயவுசெய்து குழந்தைகளை அவங்க வழியில் அவங்கள படிக்க முடியும். அவங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாரி அவங்க கையில் அவங்களே இருக்கு. அதுக்காக நாமளே கண்டிஷன் பண்ணி இந்த சப்ஜெக்ட் தான் போகணும், இந்த இதுக்கு தான் படிக்கணும், இந்த இதுக்கு தான் போகலாம், அவங்களால கண்டிப்பாக செயல்பட முடியவே முடியாது இன்றைய காலங்கள். அதனால் அவர்களுடைய பொறுப்புகளை குறையணும். அவர்கள் கண்டிஷன் செய்யவும் கூடாது. இதுதான் நீங்க போகணும், இதுக்கு தான் போகணும் அப்படின்னா குழந்தைகள்
முறை போய் வேலை மாறணும் வேலை வாங்க அவன் சொல்லுவான் ஏமா நீ காலையில் போய் தூங்கி கட்டி போடுவ நான் போய் எல்லாமே அப்படின்னு கேட்பான். அதனால அதையெல்லாம் நம்ம விட்டுருவோம். அப்ப காலத்தில் நம்ம கட்டி வச்சுட்டே இருக்கக்கூடாது. இன்றைய காலங்கள் என்ன குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன வேலை என்னென்ன செய்யணுமோ அத்தனைக்கு நம்ம அவர்களை அனுமதிக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம காலங்கள் போய்விட்டது. அடுத்த காலங்கள் அவர்களுக்கு பெரிய பதவி வர அளவுக்கு என்னென்ன ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் இன்னைக்கு என்ன கையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை ஸ்காலர்ஷிப் வாங்க முடியுதா? வாங்க முடியாது. ஏன்னா அது இல்லை. நம்ம ஜாதி எப்படி இருக்குது? ஊருக்கு ஒரு இன்னைக்கு நாம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஜாதி நாம கொண்டாந்துருக்கோம். இது அன்னைக்கே இந்த ஜாதியை நீங்க கொண்டாந்துருந்தா இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பு இருக்கணும் இல்லையா? ஒரு கெட்டத்தில் உருவாயிருக்குமே அந்த கெட்டத்தில் உருவாக்குறதுக்கே நம்மளால முடியாது. இப்போ நம்ம செயல்பட்டு இதை 20 வருஷம் 30 வருஷமா நம்ம தொடர்ந்து அந்த கெட்டத்தில் நமக்கு வந்துருக்கும் இல்லையா? இன்னைக்கு வளர்றதுனால நம்ம ஒரு பார்த்து ஒவ்வொரு ஜாதியை நம்ம வச்சுக்கணும். அதெல்லாம் உண்மை. அதான் உண்மை. சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அகிலுங்கிறாங்க. சென்னிமலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்புன்னு சொல்லுவோம். அம்மாப்பேட்டையில் எடுத்துட்டு அன்புன்னு சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜாதிகள் நம்ம உருவாக்கிக்கிறோம். அங்கே முடியல. என்ன வாங்க முடியல. நானே எழுதுங்க. நான் இந்த காலேஜுக்கு என்னுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. போவேன் பள்ளிக்கூடம் திறந்து ஒரு 2 மாதத்தில் அதே ஸ்கூலுக்கு போவேன். குழந்தைகளை பார்ப்பேன். கேட்டா ஹெட்மாஸ்டர் சொல்லுவாங்க, பேசுங்க உங்களுக்கு கரெக்ட் உங்களுக்கு யாரும் வந்துதா? நீங்கள் தெரியுமா இல்லைங்களா? பேர் போகுது எப்படி ஆக போகுது. நாம அப்படி ஆரம்பத்திலேயே அவங்களுடைய பேர்களெல்லாம் பதிவு பண்ணி ரெண்டாவது கலெக்டர் கலெக்டர் அந்த செக்ஷனுக்கு போய் அந்த செக்ஷனுக்கு பேரை மாற்றி அதை மாற்றி அவங்க கருத்துலாம் கொண்டு வந்து அந்த காலத்துக்கு வாங்கி சொல்றதே பெருசு. ஆனால் அந்த காலத்துக்கு வாங்கக்கூடிய கல்வி கூட நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹையர் ஸ்கூலுக்கு நான் போறேன். ஹையர் ஸ்கூல்ல 40 வருஷம் 50 வருஷம் முடிஞ்ச ஆசிரியர்கள் யாருமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நீதி தேர்வு வழங்கல. அதே ஸ்கூலுக்கு தான் போனோம். 60 வருஷம் 40 வருஷம் இல்லை அதே ஸ்கூலுக்கு தான் போனோம். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் மார்க்கு செகண்ட் மார்க்கு தேர்ட் மார்க்கு அத்தனைக்கு நான் தான் வழங்குவேன். அப்போ கேட்டாங்க ஏன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இத்தனை பேர் கொடுக்கல கம்மியாக கொடுத்துருக்குறாங்க பள்ளியினுடைய தலைவர்களாக இருக்காங்க. நீங்கள் எனக்காக தெரியாதுமா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். என்னுடைய கடமை அப்படி என்னுடையே நான் போட்டு பள்ளி குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துகிறேன். அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. இதுவரைக்கும் இப்பவும் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்யும் எதுக்கு குழந்தைங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு எதுவுமே இல்லை. குழந்தைகளை ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய ஒரு அளவுக்கு எல்லாம் கொண்டாந்து அந்த குழந்தைகள் முன்னாடி ஏற்றி அவங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அவங்கள படிக்க வச்சு மேற்படிப்பும் மேற்கொண்டைய இதுக்கு கொண்டு போய் சேர்த்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களை முன்னாடி நான் கேட்டுக்கிறேன். இந்த பள்ளி அவன் எத்தனை தொழில் போறான், எத்தனையே செய்யறான். ஆனால் நம்மளுடைய இது மட்டும்தான் இத்தனை வளர்த்தி கொண்டு வந்து இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவருக்கு மென்மேலும் வழிகளை கொண்டு வர எல்லாரும் ஒத்துழைப்பு பாருங்க. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. எம்ஜிஆர் நகரில் ஒரு நிகழ்ச்சி
எங்கள் அம்மாவுடைய கடைசி ஈம காலத்துக்கு நிறைய பேர் கலந்துக்கணும், அதெல்லாம் விட்டு வந்துருக்கீங்க. அதனால் எங்களுடைய ரிக்வஸ்ட் சீஃப் கெஸ்ட்டு யார் பேசினாலும் நிமிஷம் எடுத்துங்க. பட் அவர் ஒரு கெஸ்ட்டை பற்றி பேசினா அது எத்தனை கவனிச்சிங்கன்னு தெரியல, அது எப்படி சொல்றது தெரியல. இந்த ஊரில் பண்ணாலும் இன்னொரு ஊரில் இருக்க தாழ்வார், இன்னொரு ஊரில் ஆண்டி பண்ணாலும் இன்னொரு ஊரில் வேற அப்படின்லாம் சொல்லிட்டு வர புரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சரியாக போக மாட்டோம், அதெல்லாம் சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் சரியாக படிக்காதனால எங்கள் கம்யூனிட்டியே நாங்கள் 4 பேர் கூட போனோம், 4 பேர் ஒரு ஜாதி வைப்போம், அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தோம். அந்த தவறு செய்யாது யாராவது சுற்றி உங்ககிட்ட சொல்லுவாங்க அதுதான். அதனால குழந்தைங்க ஏதாவது சேர்க்கிறதா இருந்தால் புதுசாக இருந்தால் தெளிவாக ஜன்னல்னு சொல்லி சேருங்க. அதுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் இல்லை ஏதாவது வேணும் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் ரெஜிஸ்டர்ட் சங்கம் ஏற்கனவே நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குறோம், அதை மாற்றிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் சங்கத்தை அப்ரோச் பண்ணி அதை மாற்றிக்கணும். பை அவங்க காசுதாரோ இல்லை டீச்சர்ஸ் ஹெட்மாஸ்டர் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக சென்னை பொறுத்தவரை குமார் கணேஷ் ஃபேமிலிஸ் வந்து அந்த ஈமக்காய்க்கு உடனே போகணுன்றதுக்காக அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் ஒரு சின்ன நினைவு பரிசை எங்களுடைய துணைத் தலைவர் திரு